ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு புதுமையான சட்னி வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வந்து நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கிங்க. நல்லா காஞ்ச வந்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கடலப்பருப்பு அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதை கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் டிஷ்ஷாக வரும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா மிதமான சூட்டு எடுத்து வச்சுங்க. ரொம்ப அதிகமாக தீயும் வச்சு வதக்க தேவையில்ல. பாருங்கள், மிதமான சூட்டில் நான் வறுத்துக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், ஓரளவு ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த டைமில் வந்து நான் நறுக்கி வச்சுருந்த பெரிய பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அதோட தேவையான அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கினேன். சோம்பு ஆட் பண்ணிக்க சொல்ல நம்ம வந்து அந்த வாசனை வந்து நல்லா வரும். அதை நல்லா சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து மிளகா ஆட் பண்ணிக்கங்க. காஞ்ச மிளகா நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு பச்சை மிளகாக்கு வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் உரிக்காத பூண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா முழுசாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துடுச்சு வெங்காயம் மட்டும் இல்லாமல் எல்லா பொருளும் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே போல் தக்காளி சேர்த்துங்க. நான் வந்து கட் பண்ணி இது எல்லாமே மிக்சியில் அரைக்க போகிறதுனால கொஞ்சம் முழுசாகவே போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க. அதுவும் தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடும். அதனால் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை நான் கழுவி முழு சைஸில் வந்து நான் அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு இது போல் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இது போல் கூட கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு வந்து சட்னி வந்து நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான பொருள். பாருங்கள், ஒரு ரோலில் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றின பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், ஒரு ரோலில் நல்லா அரைச்சி எடுத்துனா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் அதே வானலில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வந்துடும். பார்த்தீங்கன்னா அதே போல் தேவையான அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பும் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை கூட கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்து பொன்னிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. ரொம்ப பொரிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கறிவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து கடுகு சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண முடிஞ்ச பிறகும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த கேரட் பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பெரியவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு எம்டி பவுலில் மாற்றிடுவேன். பாருங்கள், சுடான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிஷ்ஷில் பார்ப்போம். ஓகே, பாய்.